பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் இருக்குல்ல, நார்மலாக இந்த மலையாக இருக்கட்டும், மவுண்டனாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான ஃபோர்ஸால் வந்து கிரியேட் ஆயிருக்கு மெயினான்ட்டு வந்து சொல்கிறாங்க. நான் வந்து இங்கே டிராயிங் வரைகிறேன், நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல வந்து நான் பிளாக் கலரில் வந்து நம்ம அர்த்து வரைகிறேன். நான் வந்து டச் பேடில் வரைகிறதுனால கொஞ்சம் ஷேப் கரெக்டாக இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் அர்த்துன்னு நினச்சிங்க, இது வந்து அர்த்து. இந்த அர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, 2 விதமான ஃபோர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஜெனிக்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ். இன்னொன்று வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொன்று எண்டோஜெனிக், அப்படின்னா பூமிக்குள்ளேருந்தே வர ஃபோர்ஸ். 2 விதமான ஃபோர்ஸ் இருக்காமா. இந்த 2 விதமான ஃபோர்ஸால் நம்ம அர்த்தோட ஷேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்காமா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ காற்று விண்டு ஜோராக வருதுன்னு வச்சுக்கோங்க மேலேருந்து. ஸோ அந்த விண்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ், அடுத்து உள்ளேருந்து வரல, வெளியிலேருந்து தானே வருது, ஜோராக காற்றடிக்குது. ப்ளஸ் இப்போ வெயில் ஜாஸ்தி ஹீட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ். இப்போ ரெயின் மழை வந்து ஜாஸ்தியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மேலேருந்து தானே வருது, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ். இப்போ எண்டோஜெனிக் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த பூமிக்குள்ளேருந்து வருதுன்னு இவங்க சொல்கிறாங்களே. ஸோ அது என்னென்ன ஃபோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்து பார்த்தோம் எரிமலை, அந்த வேல்கோனை பார்த்தோம்ல. ஸோ அந்த எரிமலை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து பூமிக்குள்ளேருந்து தானே அது மேலே வருது. ஸோ அது வந்து என்ன, எண்டோஜெனிக் ஃபோர்ஸ்.